சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி முன்னணி ஹீரோயின்களோட விளம்பரத்தில் நடிச்சாலும் நடிச்சாரு. அவருக்கு ஏகப்பட்ட மீம்ஸ்களை வாரி வழங்குறாங்க நம்மளுடைய நெட்டிசன்கள். ஆனா அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படாம அடுத்தடுத்த விளம்பரங்கள்ல எப்படியெல்லாம் புதுமையாக தோன்றலாம் அப்படிங்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்தாரு. இந்த நிலையில அவர் கதாநாயகனாக சினிமாவில் நடிக்க போறதாகவும் நயன்தாரா அவருக்கு ஜோடியாக நடிக்க போறதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு. பின்னால அந்த தகவல் தவறானது அப்படின்னு சரவணா ஸ்டோர் நிர்வாகம் அதை மறுத்துட்டாங்க. ஆனாலும் தமன்னாவுக்கு தான் அதுல ரொம்ப வருத்தமா. படம் நடிக்கிறதாக தகவல் வந்தா இமேஜ் பார்க்காம அவரோட விளம்பரத்தில் நடிக்கும் தம்முடைய பேர் தானே வந்திருக்கணும், நயன்தாராவோட பேர் எப்படி வந்தது அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தம்மை கேலி செஞ்சவங்க அனைவருக்குமே பதில் சொல்லும் வகையில புது விளம்பர படம் ஒண்ணுல அண்ணாச்சி நடிச்சிருக்காரு. சரவணா அண்ணாச்சியை பார்த்து வாங்க ஹீரோ அப்படின்னு தமன்னாவே அழைக்கிறது போல அந்த விளம்பர படம் எடுக்கப்பட்டிருக்கான். அண்ணாச்சியோட அடி மனசுல இப்படி ஒரு ஆசை இருந்தது. இவ்வளவு நாள் யாருக்கும் தெரியாமலே போயிருக்கு போல. சமீபத்தில் கூட ஒரு சினிமா நிகழ்ச்சியில நம்ம ராதா ரவி சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி சினிமாவில் நுழையிறது குறித்து கிண்டல் பண்ணினது குறிப்பிடத்தக்கது. சிவகுமார் ஃபேமிலியோட எல்லா ஆண்களுக்கு ஒரு பிக் வணக்கம். இந்த 10 வருஷத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு தோசை போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு காஃபி போடுறேன்னு சொன்னா கூட சூர்யா ஓடி போறாங்க, தேவி முருகா வாங்க காஃபி போடுங்க அப்படி சொல்றாங்க. அது நான் வேணும்னே பண்ணல, அது நிஜமாவே வரல. ஒரு சப்பாத்தி என் தோசைக்கு நடுவில் எதுவும் வந்துருச்சு. சூர்யா காலையில் வண்டி வரைக்கும் வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஷூட்டிங் அனுப்புவாங்க. ஏன்னா நான் தான் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், ஸோ நான் தான் முன்னாடி போவேன், அவங்க அப்புறமா போவாங்க. எங்களுக்கு எல்லாமே தமிழ் தெரிஞ்ச அவ்வளோ நர்வஸ்னஸ் இருந்துச்சு, எனக்கு தெரியாமல் இருந்து நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கு. ஒரு சின்ன மெசேஜ் டு ஆல் த டைரக்டர்ஸ், தயவு செஞ்சு ப்ளீஸ் பெண்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற லேடிஸ் மாதிரி கேரக்டர்ஸ் கொடுங்க. நீங்கள் ஒரு ஹீரோக்கு 4 ஹீரோயின்ஸ் வச்சுக்கினா இந்த யூத் வில் திங்க் இட் இஸ் ஓகே டு ஹேவ் 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் போதும் ஒரு படத்தில்.